சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள முத்தனேந்தல் பகுதியில் பழங்காலத்தில் கட்டப்பட்டுள்ள சத்திரம் உள்ளது. வழிப்போக்கர்கள் இளைப்பாரி செல்வதற்காக அமைக்கப்பட்ட அந்த இடம் இப்போது பாழடைந்து உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பழமையான அந்த கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என்று அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிமெட்டு பகுதியில் ஜீப் கவிழ்ந்ததில் 17 பேர் காயமடைந்தனர். படுகாயமடைந்த 2 பேர் தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் அனைவரும் கேரள மாநிலத்திற்கு தேயிலை வேலைக்கு சென்று வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக கேரள காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளின் கலந்தாய்வு கூட்டம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள ஆசனூரில் நடைபெற்றது. இரு மாநில எல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் ஊடுருவுவதை தடுக்க இணைந்து மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரியில் காவலராக பணியாற்றி வரும் சரவணன் என்பவரின் தந்தை குணசேகரனை நடு ரோட்டில் 2 இளைஞர்கள் குத்திக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குபேர் நகர் அருகே நடந்த இந்த படுகொலைக்கான காரணம் தெரியவில்லை என கூறப்படுகிறது. கொலையாளிகளும் தப்பி ஓடிவிட்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.